மருத்துவர் அலட்சியம், சுகாதாரத்துறை நிர்வாக சீர்கேடுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சின்ன பையனோட உயிர் போயிருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம மண்ணாடிப்பட்டில ஒரு சின்ன பையனுக்கு ஹீட்டர்ல கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு. பக்கத்துல இருக்க மண்ணாடிப்பட்டு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ல இட்டு போய் அட்மிட் பண்ணதுக்கு, அங்க இருக்க டாக்டர் பார்த்தீங்கன்னா, நேத்து சரியான அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்க தெரியல. சரியான சிபிஆர் குடுக்க தெரியல. அது மட்டும் இல்ல ஜிஹெச்சுக்கு எடுத்துட்டு போங்கன்றாங்க. ஜிஹெச்சுக்கு இட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் கேட்டா, ஆம்புலன்ஸ் இருந்துமே ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்ல. நீங்களே வந்து கார் கொண்டுட்டு வந்து கார்ல இட்டுட்டு போங்க அப்படின்றாங்க. சரி கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா கூட ஒரு நர்ஸோ, இல்ல எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே அவங்க ரெடி பண்ணி குடுக்க மாட்டாங்க. ஒரு அலட்சியமான பதிலே இருக்கு. இந்த மண்ணாடிப்பட்டு தொகுதி, இந்த மண்ணாடிப்பட்ட சுத்தி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20, 30 கிராமங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹாஸ்பிட்டல நம்பி தான் சார் இருக்காங்க. இருக்கிற பணக்காரங்க எங்க வேணாலும் போலாம் சார். இல்லாத எங்கள மாரி ஏழைகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் நம்பி தான் சார் இருக்கோம் ஒரு எமர்ஜென்சிக்கு. ஆனா இங்க இருக்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகமே இப்படி இருந்தா, நாங்க இதுக்கு மேல நாங்க என்னதான் சார் பண்றது? இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பேஷண்ட்டுக்குமே ஆம்புலன்ஸ் வந்து இவங்க குடுக்க மாட்றாங்க. ஏதாவது ஒரு காரணம் சார், ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஆய கட்டுறாங்களே தவிர, அந்த ஒரு எமர்ஜென்சி டைம்ல அந்த ஆம்புலன்ஸ் குடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு எண்ணமே இல்ல சார். மக்கள் வந்து அந்த ஆம்புலன்ஸ், அந்த ஹாஸ்பிட்டல் நம்பி இதெல்லாம் தான் சார் வராங்க. இருக்கு, நம்பி போலாம், நம்மள காப்பாத்துவாங்கன்ட்டு. ஆனா நம்பி வந்த இடத்துல இந்த மாரி கைவிட்டுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, டாக்டர் இருந்துமே அவங்க வந்து பேஷண்ட் அட்டெண்ட் பண்ண மாட்றாங்க. நர்ஸ பார்க்க சொல்றாங்க. நர்ஸ் என்ன பண்றாங்க, அங்க இருக்க ஹவுஸ் கீப்பிங் விட்டு கட்டு போட சொல்றதோ, மாத்திரை குடுக்க சொல்றதோ, இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சார். இத கண்டிச்சு அந்த ஊர் பொதுமக்கள் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸ்ட்ரைக் பண்ணோனே நம்ம தொகுதி எம்எல்ஏ வந்து வந்திருக்காங்க நேர்ல. வந்து அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இனிமே நடக்காம பார்த்துருக்கோம். என்ன உரிய இழப்பீடோ அத செஞ்சு தரேன்னு வாக்குறுதி குடுத்துட்டு போயிருக்காரு. இது வந்து வெறும் வாக்குறுதியா இல்லாம, மிக விரைவில அந்த குடும்பத்துக்கு உங்களால ஏற்பட்ட இந்த இழப்பீட சரி செய்யணும்னு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இது முதலும் கடைசியுமா இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வலியுறுத்துறோம் சார். ஏன்னா இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். இதுவே முதலும் கடைசியுமா தான் இருக்கணும். ஏன்னா பலமுறை இந்த மாரி பல கம்ப்ளைண்ட்கள் வந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் மேல, அந்த நிர்வாகத்து மேல சரியில்லன்னு. நீங்க வந்து அலட்சியமாவே இருந்திருக்கீங்க. இத ஒரு இதுவா எடுத்து, இதுக்கப்புறம் நடக்காம பார்த்துக்கங்க சார்.